அனைவருக்கும் உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம். கவலைகளின் அளவு கையளவு இருக்கும் வரைதான் கண்ணீருக்கும் வேலை. அது மலையளவு ஆகும்போது மனமும் மரத்து போகும். மன்னிக்கப்படுவோம் என்பதாலேயே பல தவறுகள் செய்கிறோம். ஒரு நொடி பொழுதில் விழும் அடி ஆறுவதற்கு காலங்கள் ஆகுமே என்பதை உணர்வதில்லை. செயல்படுவோம், நல்லதே நடக்கும் என்ற பொது நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கை நிச்சயம் வளமடையும். ஞானத்திற்கும் ஆணவத்திற்கும் சிறு வித்தியாசம்தான். நம்மிடம் ஏதுமில்லை என்று நினைப்பது ஞானம், நம்மை தவிர ஏதுமில்லை என்று நினைப்பது ஆணவம். அன்பிலே நண்பனை வெற்றிகொள், களத்திலே நண்பனை வெற்றிகொள், பண்பிலே சபையை வெற்றிகொள். ஒவ்வொரு தோல்வியும் ஒரு அனுபவம், ஒவ்வொரு இழப்பும் ஒரு லாபம். நம் ஒவ்வொரு ஏமாற்றமும் ஒரு எச்சரிக்கை, ஒவ்வொரு நட்டமும் ஒரு பட்டறிவு, ஒவ்வொரு காணாமல் போதலும் ஒரு தேடல். அடிக்கடி தவறு செய்பவன் அப்பாவி, ஒரே தவறை திரும்ப திரும்ப செய்பவன் மூடன், ஒரு தவறுமே செய்யாதவன் மரக்கட்டை. தன்னை அறியாமல் தவறு செய்து தன்னை அறிந்து திருத்திக் கொள்பவனே மனிதன். பணக்காரன் வீட்டுப்படியை மிதிக்காதே, அங்கே அவமானம் காத்திருக்கிறது. அழகான உருவத்தை பார்த்து ஏங்காதே, அங்கு ஆணவம் தலை தூக்கி நிற்கிறது. எதிரி எப்போதும் எதிரியே, நண்பன்தான் அடிக்கடி பரிசீலிக்கப்பட வேண்டியவன். பிறப்பால் தொடரும் உறவுகளை அல்லாமல் பிணைப்பால் தொடரும் உறவுகளே உன்னதமானவை. நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாதே, உன் வாழ்நாளில் அதன் பயனை காண்பாய். எதிர்பார்ப்பதை குறைத்துக்கொள், வருவது மனதை நிறைய வைக்கும். எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். முதல் தவறு மட்டும் அச்சத்தையும், முதல் மன்னிப்பு கோரல் வெட்கத்தையும் தரும். மன்னிப்பு கோரலுக்கு பயந்தே பல தவறுகள் கருவிலேயே இறந்து விடுகிறது. சிறகு கிடைத்தால் பறப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல, சிலுவை கிடைத்தாலும் சுமப்பதுதான் வாழ்க்கை. இரண்டு பக்கமும் கூர்மையுள்ள கத்தியை கவனமாக கையாள வேண்டும். இதே மாதிரி எந்த பக்கமும் சேரக்கூடிய மனிதர்களோடு கவனமாக இருக்க வேண்டும். பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? கருடன் சொன்னது, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. அதில் அர்த்தம் உள்ளது. கவிஞர் கண்ணதாசின் வரிகளை பாருங்கள். ஒவ்வொரு வரிகளுமே நாம் உணர வேண்டிய வரிகள், பிறருக்கு உணர்த்த வேண்டிய வரிகள். இந்த வரிகளை வாசிக்கும் போது பல கதைகள் நமக்கு நினைவுக்கு வந்து போகும். சில கதைகள் நம் மனதில் நிலையாக நிற்கும். என்ன இது என்று யோசிக்கிறீர்களா? ஆம், நாம் இன்று காண இருக்கும் அரங்கம் கதை அரங்கம். கதை சொல்வது என்பது பெற்றோர்களால் தொன்று தொட்டு கடைபிடித்து வரும் பழக்கமாகும். ஒரு நல்ல கதை கேட்கும் குழந்தை அதனுடைய மனம் மாற்றத்தை ஏற்படுத்தும். குழந்தையின் ஒட்டுமொத்த ஆளுமையையும் வளர்க்கும். இதில் நமக்கு சற்றும் சந்தேகமில்லை. குழந்தைகளுக்கு சோறூட்டும் போது குடும்பங்களில் கதை சொல்லியே ஊட்டினார்கள். அது மட்டுமல்ல, முன்பு பள்ளிகளில் மாறல் வகுப்பு என்று நீதி போதனை வகுப்பு இருந்தது. இதில் நீதி கதைகள் சொல்லப்பட்டன. தவிர ஆசிரியர்கள் பாடம் நடத்தும் போதும் பாடத்தை எளிமைப்படுத்த கதைகளை சொல்லியே பாடத்தை நடத்தினார்கள். கதை சொல்வது மூலம் ஒவ்வொரு ஆசிரியரும் தான் பயிற்றுவிக்கும் திறன்களை மேம்படுத்தி கொண்டார்கள். கதை சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் மாணவர்களோடு நல்ல நண்பர்களாகவும் இருந்தார்கள். இன்றளவும் இது வழக்கத்தில் இருக்கிறது. குறைந்துதான் போயிருக்கிறதே தவிர மறைந்து போகவில்லை. மனித வாழ்வில் நிகழும் ஓர் நிகழ்ச்சியை, உள்ள போராட்டத்தை, சிக்கலை உணர்ச்சியுடன் மக்கள் உள்ளத்தில் பதியும்படி கலைத்திறனுடன் சித்தரிப்பதே சிறுகதை என்று கூறப்படுகிறது. சிறுகதைகளின் வளர்ச்சி பெற்ற நிலையே புதினங்கள். பொருளோடு புணரா பொய்மொழியானும், பொருளோடு புணர்ந்த நகைமொழியானும். இங்கு தொல்காப்பியரின் கதை மரபை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு மாணவ செல்வங்களே, நீங்கள் சிறுகதைகளையும் புதினங்களையும் வாசிக்க வேண்டும் மற்றும் வாசிப்பு திறனோடு உங்களை ஆய்வு நோக்கிலே சிந்திக்க வைக்க வேண்டும். இதுவே இவ்வரங்கத்தின் நோக்கமாகும். தமிழ்ச்செல்வியின் யதார்த்தம் சிறுகதை பற்றி சிறப்புரையாற்ற வருகிறார் தஞ்சாவூர் பான்செக்கஸ் மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவர் சத்யா அவர்கள். எல்லா திறமைகளையும் ஒருங்கே பெற்ற பேராசிரியர் முனைவர் சத்யா அவர்களுக்கு என் நன்றி கலந்த வணக்கம். ஆன்றோர்கள், சான்றோர்கள், பயனர்கள் அனைவருக்கும் என் மகிழ்வான வணக்கம். வாருங்கள் உலகத்தமிழ் மாணவர்களே, சிறுகதை புதினங்களை படிப்போம். இப்படைப்புகளில் நல்ல ஆய்வுகளை மேற்கொள்ளுவோம். படிப்போனாகி படைப்போனாக மாறுங்கள். அதற்கு இப்போதே வாசிப்போம், நேசிப்போம்.
அனைவரும் தமிழால் இணைவோம். நான் உங்கள் முனைவர் சே. அஜிதா, துறை தலைவர், தமிழ்துறை, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, நாகப்பட்டினம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சிறுகதை என்பது சுருக்கமான கதை கூறும் புனைவகை உரைநடை இலக்கியமாகும். பெரும்பாலும் ஒரு மைய கருவிடை அல்லது நிகழ்ச்சியின் அனுபவத்தை விவரிக்கும் இலக்கிய வகையாகும். சிறுகதை பொதுவாக குறும்புதினம் மற்றும் நாவலை விட சுருக்கமானது ஆகும். சிறுகதைகளில் ஒரு பொது அம்சம் இருக்கிறது. படுத்த 2 நிமிஷத்தில் மறந்து போய்விட்டால் அது சிறுகதை அல்ல. சிறுகதை என்பது தந்தத்தில் பொம்மையை கூர்மையாக செதுக்குவது போன்றது. நல்ல உரைநடையினால் சிறுகதை செதுக்கப்பட வேண்டும். சொல்லுகின்ற செய்தியை கூர்மையாக தெளிவாக சொல்லிட வேண்டும். ஒரு சிறுகதைக்கு பின்னே உள்ள படைப்பாளர்களின் கலையாற்றல், கற்பனை திறன், சொல்லாட்சி, அவர் மறைமுகமாக கூறும் செய்தி, இவை அனைத்தும் இலக்கிய வரம்புகளை விட முக்கியமானவைகள். ஒரு நல்ல சிறுகதை என்பது ஒரு சுவைமிக்க மாம்பழத்தை இறுதி வரை விரும்பி சுவைப்பது போன்றதாகும். அவ்வாறு இன்றி மாம்பழத்தை முதல் கடியிலே வீசி எறிந்து விட வேண்டும் என்ற எண்ணம் ஒரு சிறுகதை ஏற்படுத்தினால் அச்சிறுகதையினால் பயனொன்றும் இல்லை. தமிழ் உயர் ஆய்வுத்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேலறக்கட்டளையின் சார்பில் அனைவரையும் வரவேற்கிறோம். வாருங்கள் உறவுகளே, காணொளிக்குள் செல்வோம். நான் உங்கள் அமிழ்தினி. நன்றி, வணக்கம். வாழ்க்கை என்னும் பாதையில் கண்டிப்பான அன்புடன் மாணவர்களை வழி நடத்துபவர் ஆசிரியர். அந்த வகையில் முனைவர் சு. சத்யா அம்மையார் அவர்கள் தமிழ்துறை தலைவர், பான்செக்ரஸ் மகளிர் கல்லூரி, தஞ்சாவூரில் பணியாற்றி வருகிறார். இவர் கவிதை, கட்டுரைகள், சிறுகதை, பட்டிமன்றம், கவியரங்கங்கள், கருத்தரங்கம் என அனைத்திலும் வலம் வருபவர். இவர் இலக்கிய திலகம் விருது, சிறந்த சிறுகதை எழுத்தாளருக்கான வானதி விருது போன்ற 10க்கும் மேற்பட்ட விருதுகள் பெற்றுள்ளார். 50க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகள் எழுதியுள்ளார். இப்பொழுது யதார்த்தம் என்ற தலைப்பில் சிறுகதை ஒன்றை நம்மிடையே கூற வருகிறார். அன்னை தமிழே, அழகு பெரு நிலவே, உன்னை வணங்குகிறேன். இன்றைய சமூகம் எதை நோக்கி செல்கிறது? இல்லை, இந்த சமூகம் எதை நோக்கி சென்றாலும் என் தாய் தமிழை நான் மறக்க விடேன். தமிழனால் தமிழன் மீண்டான் என்பது இனி என்றும் ஆகட்டும் என்பதை சரித்திரமாக்கி, தமிழ் உயராய்வுவேல் வலையொலியில் தமிழின் இனிமையை பன்முகத் துறைகளின் வழி உலகம் எங்கும் பறந்து மனம் வீசச் செய்யும் கலைக்கல்லூரியின் தமிழ் உயராய்வுத்துறையின் தலைவர் முனைவர் சே. அஜிதா அம்மாவை வாழ்த்தி வணங்குகிறேன். மற்றும் இந்நிகழ்வில் தொடர்ந்து பேராதரவினை நல்கி தமிழ் அமுதை பருகி வரும் அனைத்து சான்றோர் பெருமக்களையும் வணங்குகிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது சிறுகதை. கதை என்றால் பிடிக்காதவர்கள் எவருமே இல்லை. கதை என்றால் என்னையா கதையாக விடுறான் பாரு அப்படின்னு சொல்லுவோம். கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறான் பாரு அப்படிம்போம். கதை என்றால் கேட்கவும் பிடிக்கும், சொல்லவும் பிடிக்கும். மானுட வாழ்வியலில் யதார்த்த நிகழ்வுகளை சிறுகதைகள், நாவல்கள், காப்பியங்கள், புராணங்கள் என்று பல்வேறு கூறுகளில் நம் தமிழ் மொழியில் இலக்கியமானது காலந்தோறும் வளர்ந்த நிலையை நாம் அனைவரும் அறிந்ததே. அவ்வகையில் சிறுகதைக்கு தனித்துவம் உண்டு. ஏனெனில் சுருங்க சொல்லி விளங்க வைக்கிற ஒரு தன்மையோடு குறித்த நேரத்தில் விரைவாக படித்து முடித்து மன நிறைவை ஏற்படுகிற ஒரு நிகழ்வு. அந்த வகையில் நாம் அனைவருமே சிறு பிள்ளையிலிருந்து கதைகளில் ஆர்வமாக கேட்போம்.
சங்க காலம் முதல் இன்று வரை கதை என்றாலே அனைவருக்கும் பிடிக்கும். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது யதார்த்தம் என்ற சிறுகதை. யதார்த்தம் இன்றும் யதார்த்த வாழ்வியலை மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் சமூகம் இன்றும் உள்ளது என்பதற்கு இந்த கதை ஒரு உதாரணம். ஏனெனில் இந்த யதார்த்தம் எனும் சிறுகதையுடைய எழுத்தாளர், கதையுடைய தலைப்பு யதார்த்தம். இந்த சிறுகதையை எழுதிய எழுத்தாளர் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருத்துறைப்பூண்டி வட்டம் கற்பநாதர் குளம் தெற்கு என்கிற ஊரில் இவர் பிறந்தவர். இவர் ஆசிரியர் பணியில் இருந்து கொண்டு எண்ணற்ற நாவல்களையும் சிறுகதைகளையும் எழுதி வரும் நல்ல ஒரு திறன் படைத்த பேராற்றல் மிக்க ஆசான். இவர் தமிழக அரசுடைய தமிழ் வளர்ச்சித்துறை விருதையும் கலைஞர் பொற்கிழி விருதையும் இவர் பெற்றவர். இத்தகு பெருமைக்குரிய எழுத்தாளர் தமிழ்ச்செல்வி அம்மா அவர்கள் எழுதிய யதார்த்தம் என்னும் கதையை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இன்னைக்கு எவ்வளவோ நம் மனிதர்களை நாம் சந்தித்திருப்போம், அதாவது சந்திப்போம். அன்றாடம் நமக்கு விவரம் தெரிந்த நாட்களிலிருந்து இன்று வரை எத்தனையோ மனிதர்களை நாம் பார்த்திருப்போம். அவர்கள் அனைவரும் நம் உள்ளத்தில் நிற்பது கிடையாது. ஒரு சிலர் தான் நம் உள்ளத்தில் நிற்பார்கள். காரணம் அவர்களுடைய பண்பாடு, செயல், பழக்க வழக்கம், அவர்களுடைய அந்த அன்பின் வெளிப்பாடு, இப்படியாக நாம் கருதுவோம். ஒரு சமூகம் என்பது எப்படி இருக்கிறது, அந்த சமூகத்தில் யதார்த்தமாக வாழ்கிறவர்கள் எப்படி துன்ப நிலையிலேயே இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு வாழ்வியல் விழுமியத்தை தன்னுடைய கதையில் இந்த கதாசிரியர் படைத்திருக்கிறார். ஒரு கணவன் மனைவி, கணவனுடைய பெயர் மாரியப்பன், மனைவியுடைய பெயர் கண்ணம்மா. அவங்க அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க. யார்? மாரியப்பனுடைய அம்மா. அவங்களுக்கு ஒரு 3.5 வயது மகன் ஒருவன் இருக்கிறான். அவர்கள் அன்றாடம் வயலுக்கு போய் வேலை செய்து வந்தால்தான் வாழ்வாதாரம். அப்படிப்பட்ட பொருளாதார நெருக்கடியான சூழலில் அன்றாடம் பிழைப்பு வேலை செய்ய போனாதான் அதில் வர்ற வருமானத்தை வச்சு தான் அன்றாடம் வயிற்று பிழைப்பேன். இப்படி கடந்து செல்லுகிற வாழ்க்கை சூழலில் ஒரு நாள் காலையில் எழுந்து பார்க்கிறார்கள், பிள்ளைக்கு காய்ச்சல் அடிக்கிறது. 3.5 வயது மகன் காய்ச்சலில் இருக்கிறான், நெருப்பு மாதிரி கொதிக்குது. மாரியப்பன் உடல் மீது வைத்து பார்த்துட்டு, என்னடா பிள்ளைக்கு இப்படி கொதிக்குதே, மருத்துவமனைக்கு போகலாமா? காசு இருக்கிற மருத்துவமனைக்கு போனால் உடனே மருத்துவரை பார்த்துட்டு வந்துடலாம். கையில் காசு இல்லை, வேலைக்கு போனாதான் காசு. அப்படிப்பட்ட சூழலில் இருக்கும்போது அரசு மருத்துவமனைக்கு போகணுன்னா போயிட்டு வர்றதுக்குள்ளே அங்கே பொழப்பு போயிடும், என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க கணவனும் மனைவியும் மாறி மாறி. அப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க, பக்கத்தில் ஒரு சுடுதண்ணியை வாங்கிட்டு போட்டு, ஒரு டீ தண்ணியை போட்டு பிள்ளைக்கு ஒரு சொர மாத்திரையை கொடுத்துட்டு நம்ம போயிட்டோம்னா பார்த்துக்கலாம். மாலையில் ஒரு நண்டு ரசம், வயலுக்கு போயிட்டு வேலை செஞ்சுட்டு வரும்போது நண்டு வயலில் இருக்கிற நண்டை பிடித்துட்டு வந்தோம்னா நசுக்கி அதை தட்டி போட்டு ரசம் வச்சு 3 வேளை கொடுத்தா பிள்ளைக்கு காய்ச்சல் சரியாக போயிடும் என்று சொல்லி யதார்த்தமாக அந்த தாய் பேசுகிறாள். அப்பொழுது சரின்னு சொல்லிட்டு மூவருமே வயலுக்கு சென்று விடுகிறார்கள். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மாரியப்பன் கேட்கிறாரு, அப்போ நீ மருத்துவமனைக்கு, அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே மருத்துவமனைக்கு போனால் வேலைக்கு போக முடியாது, பிள்ளைய அழைச்சிட்டு அரசு மருத்துவமனைக்கு போனோம்னா வேலை பார்க்க முடியாது, வேலை கிடைக்காது, அன்னைக்கு பொழப்புக்கு காசு திண்டாட்டம். தொடர்ந்து நம்ம வேலைக்கு போனோம்னா தான் நீ மூக்குத்தியை வச்சிருக்கல, அடவு வச்சிருக்கல, அதையாவது மூட்டலான்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இது மாதிரி பதிவு பண்ணுகிறாங்க. அவங்க மனசில் உள்ள வருத்தங்களை யதார்த்தமாக பேசிக்கிறாங்க. சரி 2 காசு கிடைக்கும், அப்போ தான் நம்ம திருப்ப முடியும், வச்சுருக்க மூக்குத்தியை மூட்டிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு புள்ளைய போட்டுட்டு கிளம்பிட்டாச்சு.
வயலுக்கு போனால் அங்கே அந்த உழவு நிகழ்வு சொல்லப்படுகிறது இந்த கதையில். ஏனென்றால் ஆடியிலிருந்து அது ஒவ்வொரு பருவமாக குருவை, சம்பா, தாளடின்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் அந்த விதைப்பு விதைக்கப்படுகிறது. ஆனால் இன்றைய சூழலில் அது இல்லாமல் போய்விட்டதே. இப்போ மழை பொழிந்தால்தான் சில பேர் அந்த வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டது போல் இன்றைய சமூகத்தில் விளைச்சல் ஆகிவிட்டது என்று சொல்லி அது ஒரு பக்கம் வருத்தம். அந்த ஒரு நெருக்கடியான சூழலில் அன்றாட நம்ம வேலைக்கு போனால் தான் நம்மளால் சம்பாதிக்க முடியும், நம்ம குடும்பத்தை நடத்த முடியும் என்கிற ஒரு நெருக்கடியில் இவர்கள் பயணிக்கிற ஒரு நிலை. அப்போ இப்போ வயலுக்கு போயாச்சு. வயலுக்கு போய் அங்கே ஆணுக்குரிய வேலையையும் பெண்ணுக்குரிய வேலையையும் பார்த்துட்டு அந்த களை எடுக்கிற வயலில் அவர்கள் அந்த தொழிலை செய்து கொண்டிருக்கும்போது அந்த வயலில் ஓடி ஓடி வருகின்ற அந்த நண்டை பிடிச்சி தன்னுடைய அந்த முந்தானையில் அந்த அம்மா முடிஞ்சுக்கிறாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா பெண்கள் வயலில் வேலை செய்கிறவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த முந்தியை இந்த பக்கம் இடுப்போட சொருவிருப்பாங்க. அதை அப்படியே மடித்து அது உள்ள நண்டை போட்டு அப்படியே இடுப்போடு அப்படி கட்டி வச்சுருக்காங்க. அது நரன்னு உள்ளர ஓடுது. அந்த காட்சியெல்லாம் அந்த கதையில் யதார்த்தமாக பதிவு பண்ணியிருக்க ஒரு நிலையை, அந்த யதார்த்தங்கிற கதை எப்படி, அதாவது யதார்த்தம் ஒரு வாழ்வியலை யதார்த்தமாக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களும் இன்றைய சமூகத்தில் இருக்கிறார்கள். அவர்களை யாரும் பார்க்கவில்லையா, இல்லை என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்கம் பக்கத்தினர் அதற்கு ஒரு இரக்கம் காட்டவில்லையா என்கிற ஒரு நிலையும் நமக்கு கேள்விக்குறியாக வருகிறது இந்த கதை முடிவில் பார்க்கும்போது. சரி, இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த அம்மா வயலில் நண்டெல்லாம் பிடிச்சி போட்டுட்டு மாலை வேலை வந்துருச்சு, பிள்ளை எப்படி இருக்கான்னு தெரியலையே, போய் நண்டு ரசம் வச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வர்றாங்க வீட்டுக்கு பார்த்தா பிள்ளை மிகவும் மோசமான நிலையில் கிடக்கிறான். எப்படின்னா அதாவது எப்படி சொல்கிறது, ஒன்றுமே இல்லை, ஜடம் மாதிரி அவன் கிடக்கிறான். கிடந்த உடனே ஒன்றுமே புரியலை அவங்களுக்கு, என்னடா இது இப்படி உயிரற்ற நிலையில் பிள்ளை எடுக்கிறான்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஆவேசமாக கத்திக்கிட்டு என்ன பண்ணுறது புரியலைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கணவனும் உள்ள மாரியப்பனும் உள்ளே வந்துடுறாரு. சரி, நாங்கள் 2 பேரும் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கணவனும் மனைவியும் ஒரு சொம்பு எடுத்துக்கிட்டு ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டு தோலில் அந்த பிள்ளைக்கு வேண்டியதெல்லாம் மஞ்சள் பையில தூக்கியெல்லாம் போட்டுக்கிட்டு 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அந்த ஊருக்குள்ளே அந்த கிராமத்துக்குள்ளே வர ஒரு பேருந்து அன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துருச்சு. அந்த பேருந்தை பிடிச்சி பிள்ளையை தூக்கிட்டு அரசு மருத்துவமனைக்கு போகிறாங்க. இங்கேருந்து போகையிலே பிள்ளைக்கு பாதி உயிர் போயிடுச்சு. அந்த அளவுக்கு தான் பிள்ளையுடைய நிலைமை. இவங்க அரசு மருத்துவமனைக்கு போய் உள்ளே நுழைந்த உடனே அந்த செவிலியர்கள் பிள்ளையுடைய நிலையை பார்த்துவிட்டு நாங்கள் மருத்துவம் செய்ய மாட்டோம் என்று மறுக்கிறார்கள். அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த அளவுக்கு பிள்ளையுடைய நிலை மோசமாக இருக்கிறது. இவர்களுக்கு அது புரியவில்லை, தெரியவில்லை. எப்படியாவது பிள்ளை பிழைத்து விடுவான், பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தில் கணவனும் மனைவியுமாக மாறி மாறி அவர்கள் காலில் விழுகிறார்கள். அந்த மனைவி அம்மா, அந்த கண்ணம்மா அம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த செவிலியர் காலில் விழுகிறாங்க. என் பிள்ளையை காப்பாற்றுங்க, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, என் பிள்ளையை நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்ட்டு சொல்லி கதறுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் மேல் இரக்கப்பட்டு செவிலியர்கள் மருத்துவம் செய்கிறார்கள். சரி, பிள்ளைக்கு சரியாயிடும். காலையிலிருந்து சேற்றில் 2 பேர் கணவன் மனைவி இருந்துட்டு வர்றாங்க. விடிய காலம் அம்மா கொஞ்சம் பணம் எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ நம்ம இருக்கிறத வச்சு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கையில் ஒரு தேநீர் குடிக்கவும் ரொட்டி துண்டு வாங்க வந்தால் பணம் இருக்குது இவங்க கிட்ட. போய் ஆளுக்கு ஒரு ரொட்டி துண்டை தேநீரை 2 பேரும் பறக்கிறாங்க. யதார்த்தமாக பிள்ளை பழச்சிருவான், இனிமேல் பிள்ளை நல்லாயிடும், பிள்ளைக்கு ஒன்றும் கிடையாது, நல்லாயிடுங்கிற நம்பிக்கையில் 2 பேரும் அதை உண்டுட்டு அப்படியே அமர்ந்திருக்கிறாங்க. காலையிலிருந்து வேலை செய்த உடல் சோர்வு ஒரு புறம். ஒரு சாதாரணமாக தரையில் மாரியப்பன் துண்டை விரித்து போட்டு இப்படி சாயிறாரு. இந்த அம்மா அப்படியே, இந்த அம்மா ஒரு பக்கம் படுக்குது. கொஞ்ச நேரத்தில் எழுந்திருக்கிறாங்க. எழுந்திரிச்சு பார்த்தா பிள்ளை இறந்து கிடக்கிறது. இவர்களால் தாங்க முடியவில்லை, கதறுகிறார்கள். கண்ணம்மா அம்மா கத்துறாங்க, மருத்துவமனையை 2ஆக கிளியிற மாதிரி கத்துறாங்க. இவர்கள் சத்தத்தை கேட்டு எல்லாரும் ஓடி பரிதாபப்படுகிறார்கள். வேற ஒன்றும் செய்ய முடியாது, பிள்ளை இறந்து விட்டான்.
தவிக்கிறார்கள். இந்த அம்மாவை வெளியில் கொண்டு போய் இப்போ நள்ளிரவில் மரத்தடியில் நிப்பாட்டி வச்சுட்டாங்க. ஏனெனில் உள்ளர இருந்தால் பிணத்தை உள்ளே போட்டுட்டு அங்கே விதிமுறை, அரசாங்க விதிமுறை என்னன்னு தெரியும், அரசு மருத்துவமனையுடைய விதிமுறை. பொழுது விடிந்தாதான் இவங்களுடைய அம்மா வருவாங்க, வந்த பிறகு தான் பிரேதத்தை வெளியில் கொண்டு போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இவர்கள் இருவரும் தவிக்கிறார்கள். மாரியப்பன் உள்ளே இருந்து பார்த்து கொள்கிறான். அவங்க அந்த கண்ணம்மா வெளியில் இருந்துக்கிட்டு அலறிக்கிட்டு கத்திக்கிட்டு ஓய்ந்து ஓய்ந்து துடிச்சு கொண்டு இருக்கிறார்கள். எப்படா பொழுது விடியும் என்று மாரியப்பனை காய்கிறது. 4:45 அவங்க அம்மா வந்துடுறாங்க. விடிய காலம் அங்கே ஊருக்கு கிராமத்தில் வர்ற முதல் பேருந்தை பிடிச்சி அவங்க அம்மா மருத்துவமனைக்கு. அவங்களும் யதார்த்தமாக வராங்க. புளிசோறு ரசம் வச்சு புளிசோரை கிளறி எடுத்துக்கிட்டு யதார்த்தமாக அந்த அம்மா வர்றாங்க. பிள்ளைய அழைச்சிட்டு போயிருக்கான், பிள்ளை சரியாக இருக்கும், நம்ம பிள்ளைய அழைச்சிக்கிட்டு நல்லபடியாக பார்த்துட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் சாதாரணமாக அவங்க வர்றாங்க. பார்த்தா இவங்க 2 பேர் கத்திக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை, என்ன நடக்கிறதுன்னே தெரியவில்லை. அந்த மாதிரி ஒரு நெருக்குப்பாட்டான அந்த சூழலில் அந்த தாயானவள் புலம்புகிறாள். கொஞ்ச நேரம் தன்னுடைய வேதனையை கதறி ஆற்றினாள். பிள்ளையை இப்போ ஊருக்கு கொண்டு செல்ல வேண்டும், அவ்வளோ பணம் வசதி கிடையாது. ஏனென்றால் வாகனம் வைக்க வேண்டும், பணம் அதற்கு போதாது. 200 ரூபாய்க்கு மேலே கேட்பாங்க. அதுக்கு மேலே தானி வைக்கணுன்னாலும் அது ஒரு 150 ரூபா கேட்பாங்க. இப்போ வேறு வழியே இல்லை, என்ன பண்ணலாம் என்று சொல்லி மூவருமாக சேர்ந்து பேருந்தில் பிள்ளையை கொண்டு சென்று விடலாம். ஆனால் இறந்த பிள்ளை என்று காட்டிக்கொள்ளக்கூடாது. நீங்கள் இருவரும் அமைதியாக இருந்தீர்கள் என்றால் நம்ம பிள்ளையை சரியான தருணத்தில் ஊருக்கு கொண்டு போய் விடலாம் என்று சொல்லி அந்த தாயானவள் மாரியப்பனிடமும், அதாவது மகனிடமும் மருமகளிடமும் பதிவு பண்ணுகிறார். வேறு வழி இல்லை. அப்படிப்பட்ட சூழலில் இவர்கள் வெளியில் வருகிறார்கள். குழந்தையை மாரியப்பன் தோளில் போட்டுக்கொண்டு பேருந்தில் ஏறிவிட்டார்கள். 3 அதாவது பயணச்சீட்டு வாங்குவோம்ல, சின்ன பிள்ளைகளுக்கு அரை சீட்டுன்னு சொல்லுவோம். அப்போ இவங்க 3 பேருக்கும் சேர்த்து பிள்ளைக்கும் சேர்த்து எதுவுமே நடக்காத போல் 3.5 சீட்டு வாங்கிட்டாங்க பயணச்சீட்டு. பேருந்து பாதி வழி தூரம் கொண்டு இருக்கிறது. திடீரென்று இந்த அம்மாவால் தாங்க முடியலை. பெத்த தாய்க்கு தானே தெரியும் பிள்ளை இறந்ததுடைய அந்த வேதனை. நல்லா முடிஞ்ச வரைக்கும் அவங்க கட்டுப்படுத்தி பார்த்தாங்க தன்னுடைய ஆற்றாமையை, இயலாமையை. தன்னுடைய பிள்ளை விட்டுட்டோமே, நம்ம பிள்ளை உயிர் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க. ஏன்னா ஒரு பிள்ளை தான் அவன். கதறுகிற அவங்க முடிந்த வரைக்கும் கட்டுப்படுத்தினாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்கள கட்டுப்படுத்த முடியல. ஓன்னு கதறி ஏந்திரிச்சு அழுதோன்னா நேராக அந்த கம்பியில் போய் இடித்து, ஒரு பக்கம் பேருந்து கம்பி இடித்து அப்படியே இங்கெல்லாம் குத்தி, அந்த நெத்தியிலேருந்து குத்தி காது கண்ணோன்னு ரத்தம் வடியுது. ஒரு பக்கம் அங்கே பேருந்து ஓட்டுநர் ஒன்றுமே சொல்ல முடியல அவங்களாலையும். வேற ஒருத்தவங்க பயங்கர திட்டிருப்பாங்க ரொம்ப. சரி, இவங்க சூழலை பார்த்துட்டு அவங்கள இறக்கி விட்டுறாங்க. இறக்கி விட்டுட்டோன்னே இவங்க அங்கே நின்றுட்டு என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியலை. பேருந்தை விட்டு இறக்கி விட்டாச்சு. இறந்த குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டீங்களே அப்படி சொல்லிட்டு. குழந்தை இறந்து கிடக்கு, யாராலையும் தாங்க முடியாத வலி. அந்த அம்மா கிடந்து போராடுகிறாள். மாரியப்பனுடைய தாய் போராடுகிறாள். அங்கே 2-3 கடையில் போய் கேட்குறா, என் பேரப்பிள்ளை இறந்து போயிடுச்சு, வீட்டுக்கு நான் கொண்டு போகணும், இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு, எனக்கு பண வசதி கிடையாது, நீங்கள் உதவி செய்யுங்க. நான் 2-3 தினங்களில் போய் கூலி வேலை செய்து அதற்குரிய பணத்தை உங்களிடம் வாங்கின தொகையை நான் செலுத்தி விடுகிறேன் என்று சொல்லி ஒரு கடைக்காரரிடம் பணத்தை வாங்கி கொண்டு தானியில் ஏறி ஊருக்கு சேர்றாங்க. பிள்ளை அடக்கம் செய்யப்படுகிறார். இறந்து 2 நாளில் வீட்டில் விளக்கேற்றி வச்சு அந்த பிள்ளை விளையாண்ட பொருட்கள், அதனுடைய துணிமணிகள் எல்லாம் ஒரு ஓரமாக இருக்கிறது. இதை வெறித்து பார்த்த வண்ணமாக அந்த கண்ணம்மா தாயானவள் அப்படியே பறிகொடுத்து நிற்கிறாள். அப்பொழுது அவங்க மாமியார் வர்றாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, இப்படியே உட்கார்ந்துருந்தா நம்ம வயிற்று பொழப்புக்கு என்ன பண்ணுறது, அடுத்தது நம்ம வாழணுமல்ல, நம்ம தலையில் இதுதான் எழுதியிருந்தால் அது நடந்து தான் ஆகும், அதை மாற்ற முடியாது, இதை எடுத்துக்கிட்டு தான் நம்ம வாழ பழகி கொள்ளணும் அப்படின்னு தன்னுடைய மருமகளுக்கு புத்தி சொல்கிறாங்க. இதே நினச்சிருந்தா நம்ம அடுத்தது என்ன ஆக முடியும், அதனால் மறந்துடு, இயல்பாக இருக்க பழகிக்கோ, வேலைக்கு போய் 4 பேரோட பேசினாதான் உனக்கு அந்த மனசில் உள்ள அந்த வேதனை மறையும் என்பதை பதிவு செய்கிறாங்க.
பதிவு செய்த உடனே அந்த அம்மாவை வந்து கிளம்ப சொல்கிறாங்க. நீ வேலைக்கு போ மகனே போ என்று சொல்லி, ஏன்னா இன்னைக்கு போனால் தான் நம்ம கடன் வாங்கிக்கிட்டு வந்திருக்கோம்ல, நம்ம பிள்ளை இறந்ததுக்காக தானே வேணும்னு சொல்லிட்டு கடன் வாங்கிக்கிட்டு வந்தோம்ல, பிள்ளையை ஏற்றி வந்தோம்ல, அந்த வண்டிக்குரிய பணத்தை வந்து அந்த கடைக்காரனுக்கு செலுத்தணும்ல, அதனால நம்ம போனால் தான் கொடுக்க முடியும், கிளம்புன்னு சாதாரணமாக சொல்கிறாங்க. வேறு வழி இல்லை, ஏனென்றால் நமக்கு அதுதான் பொழப்பு என்று ஆகிவிட்டது. இறந்த பிள்ளையை நினைத்து கொண்டே இருந்தோமானால் நம்முடைய நிலை என்ன ஆகும் என்றவாறு அவங்க பதிவிடுறாங்க. நான் வந்து உங்களுக்கு வழக்கு சொல்லாக பேசாமல் இயல்பு என்னுடைய தமிழ் நடையில் நான் உங்களுக்கு இந்த கதையை பதிவு பண்ணுறேன். ஆனால் அந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கும்போது பிள்ளைகளாக இருக்கட்டும், பெரியவர்களாகட்டும், சான்றோர் பெருமக்களாகட்டும், அந்த கதை வரிகளை படிக்கும்போது அந்த கிராமத்து மக்களுடைய வட்டார வழக்கு சொற்களை வந்து திறம்பட யதார்த்தமாக எப்படி பேசிக்குவாங்களோ அந்த நடையிலேயே அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. அதுதான் அந்த கதையுடைய சிறப்பு. அப்படியாக இவர்கள் சொல்லிட்டு பிள்ளை நீ புறப்படு பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பேசிக்குவோம் நம்ம கிராமத்து பேச்சில். அவங்க சொன்னோன்னா அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சோறு எப்பொழுதுமே என்ன பண்ணுவோம், பழைய சோறு தான், பெரும்பாலும் பழைய சோறு தான் கிராமத்தில் உள்ளவங்க வந்து உண்ணுகிற உணவாக. அதுவும் வயல் வேலையில் உள்ளவங்க தண்ணி தாகத்துக்காகவே பெரும்பாலும் வந்து பழைய சோறுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுதான் சிறப்பு, நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மா சொன்ன உடனே, மாமியார் சொன்ன உடனே ஒரு குசாவை எடுத்துக்கிட்டு அந்த குசாவில் போய் அந்த தண்ணியை எடுத்து ஊற்றி அதில் உப்பு துள்ளி அள்ளி போட்டுக்கிட்டு வேகமாக விறுவிறுன்னு போகிறாங்க. அங்கே தெருவில் ஒரு கூட்டம் போகுது, இன்றைக்கி எப்படியாச்சும் வேலை கிடைக்கணுமே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த அம்மா யாரோட வேலை பார்க்குறாங்களோ அவங்க எல்லாம் சுறுசுறுப்பான ஆட்கள். அப்போ இந்த ஆட்களுக்கு எப்பொழுதுமே வந்து நல்லா சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து கட்டாயம் வேலை வாய்ப்பு கிடைக்கும். எப்படின்னா அவங்கள கூப்பிடுங்க, அவங்க நல்லா சுறுசுறுப்பாக எதையுமே செய்வாங்க, இவங்களை கூப்பிடுங்க, இவங்க நல்லா சுறுசுறுப்பாக செய்வாங்க அப்படின்னு நம்ம கிராமத்தில் பேசிக்குவோம்ல. இப்போ வேலைக்கு ஆள் அங்கே கூப்பிடும்போது அவங்களே சொல்லுவாங்க, இவங்களை கூப்பிட்டா சீக்கிரம் வேலை நடந்துடும், இவங்களை கூப்பிட்டா சுறுசுறுப்பாக உடனே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இவர்கள் வந்து விரைந்து சென்றார்கள். அப்போ தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை, அடுத்த கட்ட நிகழ்வை, அடுத்தது நாம் எப்படி வாழ வேண்டும், இதுதான் வாழ்க்கை. அதாவது இரவும் வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான், உறவும் வரும் பகையும் வரும் உலகம் ஒன்றுதான், உலகம் ஒன்றுதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இந்த உலகத்தில் வரும், எல்லாமே வரும். இன்னொரு பாடல் இருக்குட்ட, என்னடா பொல்லாத வாழ்க்கை இதுக்கு போய் அலட்டிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்லாம் என்ன சொல்லுதுன்னா, வாழ்க்கையை யதார்த்தமாக எடுத்துக்கிட்டு ஓட பழகி கொள்ளுங்கள். வாழ்க்கையை வந்து யதார்த்தமாக ஓடணுமானால் நமக்கு வந்து எதையும் நம்ம வந்து சந்திக்க வந்து எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படி தான் இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா, பெத்த பிள்ளையை பறிக்கொடுத்து இரண்டாவது நாளே அவங்க வந்து வயல் வேலைக்கு செல்ல ஆரம்பிக்கிறாங்க. வேறு வழி இல்லை, வாழ வேண்டும். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில் அப்படிங்கிற மாதிரி மனசை வந்து நம்ம தான் ஏற்படுத்திக்க வேண்டும். ஆனால் இதில் இன்னொரு நிலையை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. இந்த சமூகம் வந்து துன்பப்படுகிறவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டு தான் இருக்கிறதா, ஏன் அவர்களுக்கு உதவ முன்வரவில்லை என்ற ஒரு கேள்வியும் இந்த கதையில் வந்து நமக்கு ஏற்படுகிறது. அந்த கதாபாத்திரங்களில் வந்து எவ்வளோ பேர் உள்ளே வர்றாங்க, பார்வையிடுறாங்க, இறக்கப்படுறாங்களே தவிர தங்களுடைய இரக்கத்தை ஒரு பொருளுதவி செய்தோ அவர்களுக்கு அந்த கடைக்காரர் மட்டும் செய்திருக்கிறதாக அந்த கதையில் வந்து பதிவாகிறது. ஆனாலும் இந்த யதார்த்த வாழ்வியலில் அவரவர் பிழைப்பை வைத்து தான் அவரவருடைய வாழ்க்கை என்றவாறு இந்த கதை கொண்டு போய் முடிகிறது. என்னென்ன, ஆனால் இது உண்மை சம்பவமாக தான் எனக்கு தோன்றுகிறது. அவர்கள் வந்து உண்மை சம்பவத்தை வந்து ஒரு சில மெருகேற்றி அவர்கள் வந்து கதையை வந்து கொடுத்ததாக தான் நம்ம படிக்கும்போதே அந்த உணர்வு பூர்வமாக உணர முடிகிறது. ஏனெனில் மனதில் வந்து கள்ளக்கபடம் இல்லாத ஒரு யதார்த்த நிலை என்று சொல்வார்கள் பார்த்தீங்களா, அதை தான் அந்த கதையில் வந்து வெளிப்படுத்துகிறாங்க. படிக்கும்போது நமக்கு கண்ணீர் வந்துவிடும். ஏன்னா அந்த அளவுக்கு உணர்வு பூர்வமான ஒரு கிராம சூழலில் வாழ்கிற ஒரு குடும்பத்தை அப்படியே படம் பிடித்து காட்டுவதுதான் அந்த யதார்த்தம் என்னும் சிறுகதை. அந்த யதார்த்தம் என்னும் சிறுகதையை பார்க்கும்போது மானுட வாழ்வியலில் வந்து யதார்த்த நிலை இருக்கும்போது பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனாலும் அந்த வாழ்க்கையும் ஒரு சுகமானதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி.
இப்படி பல்வேறுபட்ட கோணத்தில் இந்த கதையை நம்ம படிக்கும்போதே நமக்கு தோணும், ஏன் அவர்கள் உதவ முன் வரவில்லை, ஏன் இவர்கள் உதவ முன் வரவில்லை, கட்டணம் இல்லாமல் இவர்கள் கதிகலங்கி நிற்கிற சூழலில் எப்படி ஒரு பரிதவிப்பு. அந்த அம்மா அலர்ன உடனே இறக்கப்படாமல் பேருந்தை விட்டு இறக்கி விட்டுட்டாரே அந்த ஓட்டுநர் என்று சொல்லி இந்த மாதிரிலாம் நமக்கு பல்வேறு கேள்விகள் எழும்பும். இருப்பினும் நடந்த நிகழ்வை அப்படியே படைத்திருக்கிறதாக தான் நம்மளால் கருத முடிகிறது. அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு கதையை கருவாக உருவெடுக்க வைத்து இந்த கதையை அம்மா கொண்டு போயிருக்காங்க. அப்போ யதார்த்தம், மானுட வாழ்வியலுடைய யதார்த்த நிலை, இந்த விளிம்பு நிலை மக்களுடைய யதார்த்த நிலையை இந்த கதை சுட்டி காட்டுகிறது. இதை படிக்கிற நாம இன்னொரு யதார்த்தமாக வாழ்கிற வாழ்வியல் அதாவது வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய கதைகளை என்பதை விட நாம் பார்ப்பதை நம் கண் முன்னாடி கொண்டு வர நிகழ்வுகளை கதையாக்க முயலலாம். ஏனெனில் 2016 கல்விக்கூடம் சந்தையானது எனும் ஒரு தலைப்பில் ஒரு சிறுகதையை நான் எழுதி விருது வாங்கினேன். இது பெருமைக்காக சொல்லவில்லை. ஏனென்றால் கல்விக்கூடம் இன்னைக்கு எப்படி போய் கொண்டிருக்கிறது, அந்த அடிப்படையில் அந்த கதையை எழுதினேன். அப்போ அதிலே ஒரு யதார்த்த நிலையை சுட்டப்பட்டிருக்கிறது. இது போல் மக்கள் இன்னும் கிராமப்புறத்தில் உள்ளவங்க ஒரு விழிப்புணர்வுக்குள் வராமல், விழிப்புணர்வுக்குள் என்பதை விட மனசில் ஒன்றுமே இல்லை, மனசில் அவங்கள்ட்ட எதுவுமே கிடையாது. யதார்த்தமாக அன்றாடம் வாழ்வியல், என்னுடைய வாழ்வியல் காலையிலேருந்து இப்படி தான் என்னுடைய வாழ்வியல் அப்படின்னு வரையறுத்து கொண்டு கள்ளங்கப்படம் இல்லாமல் மன மகிழ்வோடு வாழ்கிற ஒரு நிலையும் இருக்கிறது. அதில் துன்பங்கள் நிறைய வந்தாலும் அதை எதிர்கொண்டு எதிர்நீச்சல் போடுகிற ஒரு நிலையையும் நம்மளால் காண முடிகிறது. அந்த ஒரு நிலையை இந்த யதார்த்த கதை வெளிப்படுத்துகிறது. அப்போ யதார்த்தம் அந்த இன்னைக்கு பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் போராட்டம், பிரச்சனை, எவ்வளவோ நிகழ்வு நம்ம பார்க்குறோம். மன அமைதி இல்லாத ஒரு நிலையை பார்க்குறோம். இது சமூகம் இனி வரும் நாட்களில் எப்படி இருக்குமோ என்கிற ஒரு கேள்விக்குறிக்கு ஆகிற ஒரு நிலை தான் இன்னைக்கு ஆகி கொண்டிருக்கிறது நடைமுறை வாழ்வியல். அதையும் மீறி இந்த யதார்த்தம் என்கிற கதையை படிப்பவர்கள் கட்டாயம் அவர்கள் மனதில் ஒரு மாற்றம் உண்டாகும். அதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஒரு வாழ்வியலில் மானுட நேயம் முதற்கூட எல்லாமே அதில் புலப்படும். அதுதான் இந்த யதார்த்த கதையுடைய வெளிப்பாடு. இதனை அனைவரும் இதுவரை கல்லூரி பிள்ளைகளுக்கு இது பாடத்திட்டமாக வைக்கப்பட்டிருந்தாலும் நிறைய பேர் படிச்சிருப்பாங்க, நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, இதுதான் கதை தேர்வு நோக்கில் பார்த்துருப்பாங்க. ஆனால் உண்மையான மானுட வாழ்வியலின் மகத்துவமும் அந்த யதார்த்த நிலையில் அந்த விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்வியல் பண்பாடு கலாச்சாரம் எப்படி இருக்கிறது, இனி வரும் நாட்களில் நம் கண்ணு முன்னே அப்படிப்பட்டவர்களுக்கு நம்மளால் ஆன உதவிகளை எப்படி செய்ய முன்வர வேண்டும் என்ற ஒரு லட்சிய நோக்கோடு தான் இந்த கதையை நாம் படிக்க வேண்டும். படிக்கிறவர்கள் கட்டாயம் உணர்வார்கள். ஏனெனில் பல்வேறு கேள்விகள் எழும்புகிற ஒரு நிலை இந்த கதையில் உண்டு. அப்படிப்பட்ட பல்வேறு சிக்கல்களுக்குள்ளாக அவர்கள் கடந்து போய் தன் வாழ்வியலை யதார்த்த நிலையில் ஓடுகிற நிலையும் சரி, இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் என் தலையெழுத்து, இதுதான் எல்லாமே அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவர்கள் பிழைப்பை தேடி ஓடி அன்றாட உணவுக்கு தேவையானவற்றை தேவை என்ன வேணுமோ அதுதான் எனக்கு வேணும், அதை நோக்கி நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதா, இல்லை பிள்ளையை பறி கொடுத்துட்டு இப்படியே இருந்தால் அவங்க என்ன வாழ முடியாது, வேறு வழி கிடையாது அப்படிங்கிறத நம்ம சிந்திப்பதா? அப்போ இல்லை, எது நடந்தாலும் நடக்கட்டும், கடவுள் விட்ட வழி என்று சொல்லி அடுத்தடுத்து நம் செயல்பாடுகளை செய்வது தான் மானுட வாழ்வியலுடைய மகத்துவம் என்பதை இந்த கதை அழகுபட பதிவு செய்கிறது. எல்லாருக்கும் நான் இதுவரை இந்த கதையை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதை நீங்கள் படிக்க வேண்டும். படிப்பதோடு இல்லாமல் உங்கள் கண் முன்னே நடக்கிற நிகழ்வுகளை கதையாக ஒரு படைப்பாக்கம் செய்ய வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு இவ்வளோ தூரம் வாய்ப்பு அளித்த அம்மையார் அஜிதா அம்மா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். உலகமெங்கும் வீற்றிருக்கிற தமிழ் நெஞ்சங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பும்
ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரவும். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்துப்பிட்டில் கருத்துக்களை போடவும். நன்றி, வணக்கம்.